வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் எக்ஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு ரிசல்ட்டோட ரவுண்ட் 1 கட் ஆஃப் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பற்றி சொல்லிட்டே இருக்கிறோம். ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில் வந்து என்னென்ன கட் ஆஃப் போயிருக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி கவர்மெண்ட் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில் அவ்வளோ சீக்கிரம் அலாட்மெண்ட்டில் வரவே வராது. அதே மாதிரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஒரு கேட்டகரி தமிழ்நாட்டில் மைனாரிட்டி மாணவர்களாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சீட்டை வாங்கிடலாம். ஒரு கிறிஸ்டின் மைனாரிட்டியா கேட்டகரியில் சீட்டை வாங்கிடலாம். மலையாள மைனாரிட்டினா 113 மதிப்பெண் இருந்தாலும் கூட சீட்டை வாங்கிட முடியுன்ற ஒரு யதார்த்தத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல 440 மார்க் எடுத்தவங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்ற இருக்கிறது தான் இங்கே இருக்கிற ரியாலிட்டி. ஸோ அந்த மார்க் ரேஞ்சில் நானும் ஒரு 415 மார்க்ல இருக்கிறேன் சார், எனக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆக மாட்டேன்றது. பட் ரியாலிட்டி என்ன எப்படி என்னன்றதை புரிந்து பார்க்கலாம். பட் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண நினைக்கிறது பிரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் ஃபார் வெங்கடேஸ்வரா காலேஜ் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் 435 மதிப்பெண் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அதே கல்லூரியில் தெலுங்கு மைனாரிட்டிக்கு குறிப்பிட்ட சீட் ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுக்கு 271 மதிப்பெண். அதே மாதிரி என்ஆர்ஐ மாணவர்கள் 135 மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் சமயபுரம். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 436 மதிப்பெண்கள், தெலுங்கு மைனாரிட்டிக்கு 273 மதிப்பெண்கள், என்ஆர்ஐ மாணவர்கள் 115 மார்க். ஸோ அடுத்து தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் பெரம்பலூர், மேனேஜ்மெண்ட் கோட்டா 435 மதிப்பெண்கள், தெலுங்கு மைனாரிட்டி மாணவர்கள் 278, என்ஆர்ஐ மாணவர்கள் 119. அதே மாதிரி கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் சென்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 409 மதிப்பெண்களுக்கும், கிறிஸ்டியன் மைனாரிட்டி போன வருஷம் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு இது ஒதுக்கப்படலை, அதனால இந்த வருஷம் ஒதுக்கப்பட்டிருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா 409, கிறிஸ்டியன் மைனாரிட்டி 434. ஜென்ரல்ல பாருங்க, பனிமலருக்கும் மாதாவுக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டி மாணவர்களுடைய கட்டா வந்து பார்த்தீங்கன்னா 380 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கு. ஆனால் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன்ல இருக்கிறதுக்கான காரணம் அந்த ஏரியா கன்னியாகுமரி சார்ந்த மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டால படிக்கும், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டால இதுக்குள்ள வந்துடலாம் அப்படின்ற வேலை தேர்ந்த மாதிரி தான் 434 அதிகம். என்ஆர்ஐ மாணவர்களே 209 மதிப்பெண் வரைக்கும் அலாட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. இது ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒவ்வொரு கல்லூரியிலுமே மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எந்த மதிப்பெண் வரைக்கும் போயிருக்கு, ரைட்டை வந்து லோ மார்க் யாரு, மைனாரிட்டி எந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க, மலையாள மைனாரிட்டி எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆயிருக்கு, என்ஆர்ஐல எவ்வளோ இடங்கள் வேக்கன்ட் இருக்கு, அதையும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.